உலகத்துல பார்த்து ஒரே ஈகோ, மனிதர்களுக்கு மத்தியில ஒரே ஈகோ. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எனக்கு எந்த நிமிடத்துல மௌத்து வரும்னு தெரியாது, எந்த ரூபத்துல வரும் தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது ஈகோ நமக்கு எதுக்கு? இந்த உலகத்துல வாழும் பொழுது மனைவியோடு ஈகோ, பிறந்த பிள்ளையோடு ஈகோ, உடன் பிறந்தவனோடு ஈகோ, என்னுடைய உறவுகளோடு ஈகோ. எதுக்கு அதெல்லாம்? அதையெல்லாம் கைவிட சொல்லித்தான் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், திரும்ப திரும்ப இந்த செய்தியை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொல்ல வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். அந்த ஈகோ அப்படின்னு அந்த செய்தியை சொன்னதுனால இந்த செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உறவாடுங்கள். என்னோடு உறவாடுகிறவனோடு நான் உறவாடுவதில்லை, என்னோடு உறவாடுகிறான் அவனோடு நான் உறவாடுவது உறவில்லை, என்னுடைய உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறான். பாருங்க, உன்னுடைய உறவே எனக்கு வேண்டாம்ப்பா, உன் சாகாசமே எனக்கு வேண்டாம், மௌத்தான கூட வாசலுக்கு வராத, நல்லது கெட்டது கூட இங்க வராத, வந்தா வெளியே போன்னு நான் சொல்லி வச்சுட்டு தான், எழுதி வச்சுட்டு தான் என் பிள்ளை, என்னுடைய கொண்டாடி பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லிட்டு தான் மரணிப்பேன் அப்படின்னா நம்ம உலகத்துல பேசுறத பார்க்கிறோம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், அது மாதிரியான உறவுகளோடு நீங்க போய் உறவாடுங்க, அதுதான் உறவு, அதுதான் உறவு.